ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க நெட்டால தான் வந்திருக்கோம். இந்த இடம் என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும். நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க வந்து மீன் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்குள்ள யாருக்கிட்டையாவது நம்ம வந்து கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஹோட்டல்ல போய் நம்ம வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். எந்த ஹோட்டல் பெஸ்ட்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம இங்க யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அங்க ஒரு ப்ரோ இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. வீடியோ நிறைய பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. வாங்க ப்ரோ, வண்டி வருது சைடுல. என்ன ப்ரோ இந்த பக்கம்? இல்ல ப்ரோ, இந்த பக்கம் ஒரு கண்டென்ட்டுக்காக வந்தேன். ஓகே. ஏன்னா நெட்டா கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸ், ஃபுட்டுக்கு நல்ல ஃபேமஸ். ஆமா ப்ரோ. அதுதான் எனக்கு ஒரு லொகேஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. எங்க லொகேஷன் நல்லா இருக்கும். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. நிறைய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. ஆனா எல்லா ஹோட்டல்லையும் நல்லா தான் இருக்கும் சாப்பாடு. இங்க ஃபேமஸான ஹோட்டல் ப்ரோ இங்க ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா அங்க அந்த அக்ஷயா பாத்ரூம் ஹோட்டல் இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு. அங்க ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கு. அங்க ஃபேமஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 1-2 ஹோட்டல் இருக்கு. சரியான பேர் தெரியாது. நீங்க வேணா நான் உங்களுக்கு லொகேஷன் சொல்லி தரேன். நீங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இங்க எவ்வளவு தூரம்? இங்க ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும் ப்ரோ. 300 மீட்டர்ல அக்ஷயா பாத்திரம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் சொல்றாங்க. அது வந்து ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அங்க போய் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரோ, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீ தான் ப்ரோ. ஃப்ரீ தான். இங்க நீங்க ஆமா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே பாப்போம். சரி, ஒன்னு காமிச்சுறேன். சரி, ஓகே ப்ரோ. வாங்க ப்ரோ, நடந்தே போலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, கார்ல தான் வந்தேன். நம்ம கார்லயே போலாம் ப்ரோ, வாங்க. சரி, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்க? இல்ல ப்ரோ, இன்னும் தான் ப்ரோ. வாங்க. கைஸ், இங்க பாருங்க நெட்டா வியூ பாயிண்ட். இங்க தான் போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் வருவாங்க. நம்ம வந்து இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும் அந்த ஹோட்டலுக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பழைய அக்ஷய பாத்திரம் கடை. இந்த கடை தான் ஃபர்ஸ்ட். ஓ, இதுவா? நிப்பாட்டுங்க. கொஞ்சம் ரிவர்ஸ்ல வாங்க. ரோபோட்டை கொஞ்சம் ரிவர்ஸ்ல வா. ஓ, மலையாளத்தில் தமிழ்ல எழுதி இருக்காங்க பாருங்க கைஸ். ஹோட்டல் அக்ஷய பாத்திரம். இது இப்போ இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ? அதான் வேற பக்கம் மாத்திட்டாங்க ப்ரோ. ஓ, அங்கதான் இப்ப புதுசா இது இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போறோம் இல்ல ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ. இது ஹோட்டல் அங்க தான் ப்ரோ இருக்கு, பக்கத்துல இருக்கு. யாவது ப்ரோ? அதுவா? அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ இங்க ஃபுல்லா ரப்பரா இருக்கு? அது என்னது ப்ரோ அங்க தண்ணி கிடக்குறது? அங்க அந்த ஏரியில இருந்து வர தண்ணி ப்ரோ, சேனல் மாதிரி. குளிக்க விட மாட்டாங்களோ? அங்க குளிக்கிறதுக்கு முடியாது ப்ரோ. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்ல? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ போலாம். போ வாங்க ப்ரோ. கைஸ், இந்த ஹோட்டல்ல ஃபுட் எல்லாம் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம். என்ன ஒரு பிரச்சனைன்னா ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. இருக்கா? ஆல்ரெடி ரொம்ப பசியா இருக்கேன். காலமா ஒண்ணுமே சாப்பிடல. வந்ததுமே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ப்ரோ பாக்கல ப்ரோ, இன்னும் வேற ஹோட்டல் இருக்கு. அங்க வேற ஹோட்டல் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், கூட்டமா இருந்துச்சுன்னா உங்களை வெயிட் பண்ண முடியும்னா இங்க ட்ரை பண்ணுங்க. கூட்டம் இல்லாம இருந்தேன்னா நீங்க இங்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான் இவ்வளோ கூட்டம். எனக்கு வந்து செம பசி. உள்ள ஏத்தல. நான் கேட்டேன் அவங்க கிட்ட உள்ள ஏத்துவாங்களான்னு. அப்போ என்ன சொன்னாங்க எல்லாருமே மொத்தமா வெளியே வந்த அப்புறம் மொத்தமா உள்ள ஏத்துவாங்க அந்த மாதிரி ப்ரோ. ஆமா, எனக்கு வேற நல்ல பசியா இருக்கு. வேற ஏதாவது ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்குல்ல, உள்ளாடி ஃபுல்லான அப்புறம் தான் வந்து இது சாப்பாடு இது பண்ணுவாங்க. திரும்ப அவங்க எல்லாம் வெளியே வந்த அப்புறம் தான் அடுத்த செட் ஆஃப் ஆட்கள் உள்ள அனுப்புவாங்க அந்த மாதிரி. ஆமா. இப்போ நல்ல பசியா வந்தா என்ன பண்ணணும் ப்ரோ? அவங்க இங்க தான் சாப்பிடணும்னா இங்க வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம போற மாதிரி அவங்க அடுத்த ஹோட்டல் பார்த்து போவாங்க. ஆமா, எல்லாமே இதோட பெஸ்டா நிறைய ஹோட்டல் இருக்குல்ல இங்க? இருக்கு ப்ரோ, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஆமா, இங்க அது ரொம்ப வருஷமா இருந்ததுனால இந்த இடம் வந்து ஃபேமஸ் இல்ல? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம வேற ஹோட்டலுக்கு போலாம். வேற போலாம், பக்கத்துலயே போலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த அழகான வியூ பாயிண்ட் எல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் டிடி கப்பா ஹவுஸ். இங்கே உள்ள மெனுவையும் பார்த்துட்டு கையும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ளாடி போனதுமே
இங்கே லைவாக மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்த ஃபிஷ்ஷை எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது ரேட் என்ன எவ்வளோண்ணா விரால் இது 600 எல்லாமே? இல்லை இல்லை, இந்த 1 1 600. அது சின்ன விராலா? சின்ன விரால். இது இது வந்து 300 வரும். 300. இது 200. ஓ, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே. இன்னும் பிடிச்சதா இல்லை இது இன்னைக்கு காலைல வந்தது. காலமாக வந்ததுதான் இல்லை? மசாலா எல்லாம் இன்னைக்கு போட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக. காலைல தான் போட்டோம். சரிண்ணா. அதுக்கப்புறம் இது இது ஸ்லோப்பியா 150. 150 இல்லை? ஆமாம், அது கட்லா பீஸ். ஓ, ஸ்லோப்பியா அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இதோட சின்னதாக இருந்தால் 100 ரூபாய்க்கு வரும். 100 ரூபாய்க்கு கிடைக்கும்ல? பெருசாக இதில் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு. ஓ, அவ்வளோ இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது அது வந்து கட்லா பீஸ். கட்லா ஓ, பீஸை போட்டு வச்சிருக்கீங்களா? பீஸ் போட்டு. இதெல்லாம் ரேட் எவ்வளோண்ணா? ஒரு 150 இல்லை? ஆமாம். ஓ, இது சூப்பர். இது வந்து ரோகு. ரோகு இல்லை? ஆமாம், 250 ரூபா. ஆ. அவ்வளோதான். இவ்வளோ மீன் தான் உங்ககிட்ட வருமா? இல்லை, மீன் வேற இருக்கு. ஆ, நம்ம இப்போ மசாலா போட்டு இது ஏற்றி இருக்கோம். வெரைட்டி இவ்வளோதான். வெரைட்டி இவ்வளோதான். இவ்வளோதான். சில நாள் மாறி மாறி வரும். வேற வேற இதே வெரைட்டியில் மாறி மாறி வருங்களா? ஏன்னா ரோகு வரும், முருகால் வரும், ஆ. அப்புறம் கட்லா எல்லாம் இருக்கும். ஆவலி வரும். கட்லா அதுதான் ஓ, கட்லா. இதுதான் கட்லா இல்லை? இந்த தலை ஒன்றும் இல்லை இல்லை? தலை அங்கே போட்டு வச்சு தலைக்கறி இருக்கு. ஓ, தலைக்கறி அது பார்க்கலாம்லண்ணா? பாருங்க. சரிண்ணா. இது நீ எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணா? இது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுன்னா ஒரு இதுன்னா ஒரு 20-20 நிமிஷம் ஆகும். ஓ, பெரிய டோப்பியெல்லாம் 10-15 நிமிஷத்துல இருக்கு. உடனே ரெடி பண்ணுவீங்கல்ல? அது கட்லாவோட தலையாண்ணா? 150 இல்லை? ஆமாம், 150. ஆ. இதுல வந்து பெரிய தலை ரேட்டு போடும். சின்ன தலைனால இந்த ரேட்ல இருக்கு. சின்ன தலை 100 ரூபாய்க்கு வரும். 100 ரூபாய்க்கு வரீங்களா? வர 100 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாய்க்கு வரைக்கும் வரும் தலை. ஓகேண்ணா. பெரிய தலை. பெரிய தலை இல்லை? ஒரு 15-18 கிலோ மீனுக்குள்ள தலையெல்லாம் ஆ. 400 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு. அது இல்லைன்னா இதுல ஒரு தலை தான் தைக்க முடியும். ஓ, அப்படி. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த அழகான வியூ பாயிண்டில் நாங்கள் சாப்பிட உட்காந்துக்கிட்டோம். அவங்க வாழை இலை போட்டாங்க. நாங்களும் வாழை இலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்பெஷலுக்கு கட்டை வெயிட்டிங்கில் இருந்தோம். முதல்ல அவங்களோட ஒரு சில வெரைட்டி கூட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு இதை மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இஞ்சி கூட்டு. அதுக்கப்புறம் இது வந்து முட்டைகோசு. அதுக்கப்புறம் இது வந்து சம்மந்தி. அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் அவியல். அதுக்கப்புறம் இது வந்து கிழங்கு மயக்கினது நல்லா கொலன்னு இருக்கு பாருங்க. சாப்பாடு வச்சதுமே இங்கே தலைக்கறி வந்து ரெடியாக இருந்துச்சு. தலைக்கறியும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம் பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறமா ஸ்லோப்பியா மீன் ஆர்டர் பண்ணோம். நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய விரால் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அதோட ரேட்டு 600 ரூபா வாங்கினாங்க. ஆனால் ஒர்த்து தான். 2 பேரால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியலை. கேங்காக நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மீனெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலாலாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கைஸ், நான் வந்து வீடியோக்காக சொல்லலை, நிஜமாகவே சாப்பாடோட டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே சாப்பாடோட ரேட்டும் கம்மி தான். வெறும் 80 ரூபா தான் வாங்குகிறாங்க. அதில் உங்களுக்கு மீன் குழம்பு, அன்லிமிட்டட் சாப்பாடு, உங்களுக்கு பொரியல், பாயசம், நிறைய வெரைட்டி கொடுப்பாங்க. கைஸ், இனிமேல் உங்கள் ஃபேமிலி, உங்கள் லவர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நெட்டாக வரீங்கன்னா இந்த டிடி கப்பா ஹவுஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு வயிறு ஃபுல்லாக ருசியாக சாப்பிட்டுட்டு போகலாம். இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் இப்போவே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.